Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோட்டி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து போட்டு காட்டுறேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீ ஆரி கிளாसेस போயிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து சில்க் த்ரெட் எடுத்துர்க்கேன். சில்க் த்ரெட்ல தான் வந்து போட்டு காட்ட போறேன். நம்ம சில்க் த்ரெட் வந்து எப்பவுமே டபுள் த்ரெட்டா தான் எடுக்கணும். நான் அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அயன் நீடிலும் யூஸ் பண்ணலாம், துலிப் நீடிலும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி லாக் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். அங்கே வந்து குட்டி லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஸ்டிச் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச் பக்கத்துலேயே இப்போ கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு, ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணும்போதுமே வந்து குட்டி லாக் வந்து போட்டுட்டு தான் அந்த ஸ்டிச் பண்ணணும். நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணும்போது கீழே கொண்டு வரும்போது கொஞ்சம் அந்த லைனில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ மறுபடியும் நான் ரைட்டில் கொண்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த லைனில் வந்து கீழே இறக்கி ஃபஸ்ட்டு பண்ணோட கீழே இறக்கி வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுதான் வந்து மெத்தடு. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு வித்து கொண்டு வரணும். நான் வந்து இப்போது 5 ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக அதாவது ஸ்டிச் பண்ணி அங்கே வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். மறுபடியும் வந்து கீழே வந்து கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு நமக்கு எந்த அளவு அந்த சோட்டி ஸ்டிச் வந்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து சைடில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வந்து குட்டி லாக் வந்து போடணும். சைடில் போடக்கூடாது. இதுக்கு கிராஸாக கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு கீழே கொண்டு வரேன் பாருங்கள். கீழே கொண்டு வர அந்த ஸ்டிச் வந்து கீழே இறக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு பண்ண இடத்துலையே வந்து பண்ணக்கூடாது. மறுபடியும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் சோட்டி ஸ்டிச்சை. உங்களுக்கு நான் பண்ணுறதை பார்த்தா நல்லா புரியும். இந்த ஸ்டிச்சோட பேசிக் வந்து இதுதான். நமக்கு இந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும். நம்ம டிசைன்ஸ்லாம் வந்து நிறைய க்ரியேட் பண்ணலாம் இதில். இது வந்து ஃபில்லிங்க்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட அவுட்லைனுக்குலாம் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இதில். நான் உங்களுக்கு இப்போ பேசிக்காக சொல்லி கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பண்ணும்போது டபுள் கலர், ட்ரிபிள் கலர்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நெக்லைன்லாம் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸுமே வந்து எடுக்கிறோம். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டால் தான் ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து எல்லா கிளாஸஸோட வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் வந்து அதை வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்லாம் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் பண்ணுற வந்து ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம் ஃபோட்டோவாக எடுத்து. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே கேட்டுக்கலாம். கிளாஸ் பற்றின டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். இல்லை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் சோட்டி ஸ்டிச் வந்து எவ்வளோ நீட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த டிஸ்டன்ஸில் வந்து அந்த கிராஸாக வந்து ஒரு லைன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த லைன் வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த லைன் வந்து கொடுக்கணும். நம்ம அந்த ஸ்டிச்சு வந்து எது வரைக்கும் கொடுக்கணுமோ அதை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஸ்டிச் வந்து கொடுப்போம். அந்த ஸ்டிச் வந்து குறைச்சிட்டே வரணும் ஃபினிஷ் பண்ணுற டைமில். அந்த ஸ்டிச் வந்து நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணணுமோ அங்கேயே வந்து எல்லா ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் சைடில் வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து அங்கேயே கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் பெருசாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த ஸ்டிச் வந்து இன்னும் பெருசாகிட்டே போகும். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து எல்லா ஸ்டிச்சும் வர மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
பாருங்கள் நம்ம இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.